நம்ம இது மாதிரியான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான நிறைய கிராமத்துங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டன்றது என்னோட சொந்த மாவட்டம், நான் பிறந்த ஊர். அதனால் இதில் வர்றதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் தமிழ்நாட்டை ஏன் இந்தியா அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான கண்ணன் கோயில் உள்ள ஒரே மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டம் தான். இந்த ரெண்டு மாவட்டத்தில் கண்ணன் கோயில் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். அதோட நான் எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து நம்ம பசங்க வந்து மேலும் வந்து நல்ல படிப்புலையும் மேலும் மேலும் இந்த வக்கீல்லையும் இந்த அரசாங்கத்தில் வந்து காவல்துறையிலையும் வர்றதுக்கு வந்து நம்ம சங்கத்து ரீதியாகவும் நம்ம ஜாதி ரீதியாகவும் உதவி செய்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய அசோசியேஷன் மூலிமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை அணுகிறதுக்கு வந்து நம்ம என் தொடர்பு கொண்ட நபர்கள்கிட்ட நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஃப்ரீயான எஜுகேஷன், அதாவது நம்ம பசங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஃப்ரீயான எஜுகேஷன் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி அணுகணும் என்ன பண்ணணுன்றது வந்து என்னை தொடர்பு கொண்டுக்கிட்டு நான் சொல்லிட்டு போகிறேன். அதை படிக்கிற விரும்ப உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்க வந்து அதை கலந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இலவசமான கல்வி முறை வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து நம்மளோட வீரத்தையும் பண்பையும் பாட்டையும் சொல்கிறதுக்கு ஏற்கனவே முன்னோர்கள் நிறைய வழியில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாகவும் நம்மளோட இது வந்து நிறைய இருக்குது. அதை நான் உள்ளுக்குள்ளே வர விரும்புகிறேன். இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் யாகாவரம் மிஞ்சின அரசியல் வந்து யாருனாலுமே பண்ணவே முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். ரெண்டாவது வந்து சமுதாய பணிக்குன்னு நம்ம சமுதாயம்னு இல்லை, நான் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், சமுதாய பணி பண்ணணும் அப்படின்னு வரவங்க வந்துட்டு சமுதாய பணியை மட்டும் செய்யுங்க. அரசியல் ஆசையோட உள்ளே வராதிங்க. நம்ம இதில் இருக்கிறவங்க வந்துட்டு அரசியல் இருக்கிறவங்கள ஜெயிக்க வைப்போம். எம்எல்ஏவோ நம்மளுக்கும் எம்எல்ஏ மந்திரிங்க ஒன்றியம்